Nano FML Last Bench. Last Bench. லாஸ்டாக வருவதை விட ஃபர்ஸ்டாக வருவதே பெஸ்டாக இருக்கும் என்ற தத்துவத்தை கூறிக்கொண்டு உங்களுக்காக நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் நான் சுரேஷ். இது சிம்பு டைலாக் தானே? தத்துவம் நம்பர் 1 நான் சொல்லியிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில சிம்புலாம் கிடையாது. தத்துவம் நம்பர் 2 லாஸ்ட் என்பது லாஸ்ட் கிடையாது, ஃபர்ஸ்டுக்கே முன்னாடி இருப்பதுதான் லாஸ்ட் என்று இன்னொரு தத்துவத்தை கூறி லாஸ்ட் பெஞ்சை தொடங்கும் நான் சந்தோஷ். தத்துவம் நம்பர் 3 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். இப்படி ஒரு தத்துவத்தை கூறி இந்த லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சியை தொடங்கும் நான் அலோஷியஸ். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பஞ்ச் டைலாக்கின் முன்பகுதியை மட்டும் காப்பி அடித்து தன் தத்துவம் என்று மார்த்தட்டி கொள்ளும் அலோஷியஸ். அப்படி பார்த்தா சுரேஷ் கூட தான் கடைசியில் யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் யார் லாஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம் சொல்லிட்டு ஏதோ இங்கிலீஷ்ல வளரி அவனும் புதுசா ஒரு தத்துவம் சொல்றேன்னு சொல்லிட்டு காப்பி வச்சு சொன்னான். எவன் ஃபர்ஸ்ட் வந்தா என்ன, எவன் லாஸ்ட் வந்தா என்ன, நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம நிகழ்ச்சியை பண்ணும். So we'll start the program. யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஆனா நமக்கு ப்ரோக்ராம் இருக்குது லாஸ்ட் பெஞ்ச். கரெக்ட், நம்மளாம் பயங்கர ப்ரோகிராமர்ஸ். எப்படி நல்லா இல்ல. அவன் சொன்னது கரெக்ட் தான். எனக்கு போன வாரம் சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்து ஒரு ஆஃபர் வேற வந்தது. பேசாம நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு போயிட்டா என்னப்பா? அதானப்பா, சாஃப்ட்வேர் கம்பெனில போனா மாசம் கை நிறைய சம்பளமா, காராம், பங்களாவாம், வீடா, எக்ஸ்ட்ரா நிறைய கொடுப்பாங்கப்பா. குறிப்பா நம்ம என்ன சட்டப் பாட்டு போடுறோம்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம ரேடியோல இருக்கனால யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நம்ம அழகு. ஆமா, சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாம் டிவில படம் பூச்சி போட்டோ பூச்சி எல்லா இரலும் போட்டுட்டு இருப்பாங்க. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், சாப்பிடுறதுக்கு வேர் கொடுப்பாங்க அதான் சாப்பிட்டு வேறன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு வேறு பாக்குறதா? இங்க பாரு, சம்பந்தமே இல்லாம நம்ம இவ்வளவு நேரம் பேசுறப்போ குவைட்டா இருந்தா அப்பயே யோசிச்சிருக்க வேணா, இவன் சாஃப்ட்வேர் கிரைமிங்கா ஏதோ தேடுறானே, சாப்பிட்டு வேறு கொடுப்பாங்களா? ஏண்டா வேற சாப்பிட்டு வளர்றதுக்கு நான் என்ன மண்புழுவா? ஓ, மண்புழுலாம் வேற சாப்பிட்டு வளருது, இதுவும் கண்டுபிடிப்பு. அதுவும் மண்ணுக்குள்ளதான் இருக்கு, வேறும் மண்ணுக்குள்ளதான் இருக்கு. அப்படி பார்த்தா வேர்களை கூட தான் மண்ணுக்குள்ள இருந்து வருது. நீ தீங்களாத மண்ணு ஒன்னதான் ஞாபகம் வருது. நம்ம ஏரியால நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்பா, மண்ணுள்ளி பாம்பு பிடிச்சா நிறைய அமௌண்ட் வருதாமே. டேய், எதுக்கு எப்ப பார்த்தாலும் பாம்பு பிடிக்கிறேன், கீரி புள்ள பிடிக்கிறேன், அப்படி தான் ஓனா முடியும் பசங்களோட சேர்ந்துன்னு நிகழ்ச்சிக்கு வரதுக்கு லீவ் சொல்லிடுறா ஆபீஸ்ல அப்படிங்கிறான்டா. ஏன் ஓனம் பூச்சி எங்கடா விப்ப? அது ஏன்னா எங்க ஏரியால ஒரு தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, சும்மா இல்லாம வேலியில போன ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னாரு. அவர் வேட்டிக்குள்ள உண்மையாவே ஓனா விட்டா எப்படி இருக்குன்றத கண்டுபிடிக்க தான் நாங்க ஓனா பிடிக்க ட்ரை பண்ணோம். கடைசியா ஓனா பிடிச்சான். ஏன் நீ ஓனம் பண்ணிக்கியா? இல்ல சாதாரண நாள் தான் ஓனா பிடிச்சான், ஆனா தாத்தாவோட வேட்டியை பிடிக்கல. ஐயோ, அன்னைக்கா பார்த்து தாத்தா பேண்ட் போட்டு வந்துட்டு. லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சியில நம்ம மக்களுக்கு ஏகோபீதமான அறிவு அள்ளி வழங்குறனால நமக்கு அறிவு ஜீவிகள்னு பட்டம் கொடுக்க மக்கள் ஆசைப்படுறாங்க. எல்லா பட்டமும் ஓகே, அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லி ஏகோபீதிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்காடா? டேய், பீதினா வேறடா, ரூமர்ரா, பயம். என்னது ரூமா? ரூம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு, பொதுநல கருத்து வெளியிடுவோம் லாஸ்ட் பெஞ்ச். தப்பு, ரம் சொல்லியிருந்தாதான் ரம் வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடு, பொதுநல கருத்து வெளியிடுவோம் லாஸ்ட் பெஞ்ச் சொல்லிருக்கணும் நீ. சரி, பொதுநலம் கருதியாச்சு. இன்னைக்கு லாஸ்ட் பெஞ்ச்ல என்ன டாபிக்? மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே. ஓ, மின்னல் பத்தி பேச போறோமா? இல்ல, நான் டாபிக் சம்பந்தமா தான் பேசிருக்கேன், ஆனா எப்படின்னு கண்டுபிடிங்க பாப்போம். நீ ஏன் ஒத்துக்கிட்ட? நீ பாட்டு பாடுறது பேசுற மாதிரி தான் இருக்குன்னு. அசிங்கப்பட்டான் அலோஷியஸ், உன்னை அசிங்கப்பட்டுன்னு சந்தோஷ். பரவாயில்ல, நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, பட் நான் இப்ப டாபிக் சம்பந்தப்பட்ட மாதிரி தான் பாடி இருக்கிறேன். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல உட்காந்து பதனி வித்தே ஒருத்தன் பெரிய ஆளா இருக்கானா, அது சுரேஷ். டேய், பதனி விக்கிறதுனா என்னதுடா? பதனி விக்கிறதுனா தெரியாதா? ஒரு படத்துல செந்தில் பதனி விப்பாரு. இந்த மாதிரி நல்லா சந்தோஷமா இருக்க ரெண்டு பேருக்கிட்ட கலவரத்தை மூட்டி விடுறாங்க. அப்ப நீயும் அலோஷியஸும் அன்னுன்யமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நான் தான் வந்து நடுவுல எல்லாத்தையும் கலகம் மூட்டி விடுறேன். ஏய், நீ சொல்றத பார்த்தா ஏதோ அன்யோன்யமா எங்களை இல்லற வாழ்க்கை மாதிரில பேசுற நீ. நாங்க நண்பர்கள்டா. நண்பர்களா நாங்க அன்யோன்யமா வாழ்றோம், நீ நடுவுல வந்து பதனி அப்படின்னு பதனி விக்கிற. ஆமா, இவர் இந்த பக்கம் வந்து பெரிய வடிவேலு, இவர் இந்த பக்கம் விவேக், இவங்க பயங்கர நண்பர்கள். இங்க பாரு, நண்பர்கள்னா நீ சரத்குமார் விஜயகுமார் சொன்னா கூட பரவாயில்ல, நானும் அலோஷியஸும் மாறி மாறல சந்தனம் பூசிக்குவோம். இல்ல, நான் விஜய் அவன் சூர்யான்னு சொன்னா கூட பரவாயில்ல, உன்னை போனா போதுன்னு ரமேஷ் கண்ணா நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம். நீங்க என்ன ரமேஷ் கண்ணா ஆக்க கூடாதா? உங்க ரெண்டு பேர் நான் வடிவேலு விவேக் ஆக்கியிருக்கேன், சந்தோஷப்படுங்கடா. அந்த படத்துல நடிச்சவங்களே இதை கேட்டா இன்னும் வெறுத்து போயிருப்பாங்க. ஏன்டா வாழ்க்கையில இதை தவிர உங்களுக்கு வேலையே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம் பேர் சொன்னாலே உடனே எவன் விஜய் எவன் அஜித் நடிச்சுக்கிறது. பின்னப்பா, நண்பன் ஒரு படம் வந்திருக்கு, காசு கொடுத்து புது படத்தெல்லாம் தியேட்டர்ல போய் பாக்குற வசதி இருந்தா இந்நேரம் நீ வந்து நான் வந்து விஜய், நீ வந்து ஜீவா இந்த மாதிரி சொல்லிருக்கணும். அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா ஏதோ பழைய படம்லாம் ஓசியிலே போய் தியேட்டர்ல பாக்குற மாதிரியும் புது படத்துக்கு மட்டும் தான் காசு கொடுக்குற மாதிரியும் பேசுற. அதையும் நீ இன்னும் பாக்கலன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இங்க பாரு, நான் படம் பார்த்தனா பாக்கலன்றது முக்கியம் இல்ல. இது வரைக்கும் தியேட்டரே அவன் பார்த்தது இல்லையாடா? ஒத்துக்கிறேன், நான் தியேட்டர் பக்கம் போனால நாங்களா கண்ணை கட்டிட்டு தானே போவோம். பைக்ல போய் அங்கங்க கீழே விழுந்துட்டு இருப்போம். பைக்லயா? டேய், இவரு அந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைலாம் வாயில இருந்து வரவே கூடாது. எதுக்கு என்ன பார்த்து விரல இல்லப்பா, உன்னை வச்சு காமெடி பண்ண எனக்கு ரொம்ப சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியலப்பா. காமெடி பண்ணிட்டு சரி நான் ஒத்துக்கிறேன். எதுக்கு என்ன பார்த்து விரல இப்படி கோழி மாதிரி கொக்கி போட்டு காட்டினேன்? அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து தானே உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ மூச்சே விடக்கூடாதுன்னு சொன்னா சுரேஷ். இன்னைக்கு அவன் முன்னாடி எவ்வளவு தைரியம் எவ்வளவு நெஞ்செழுத்தம் தான் பைக்ல போய் நாங்க கீழே விழுவோம்னு சொல்லுவேன். பின்ன என்னடா தேட்டரே பார்க்க கூடாதுன்றான், ஒரு நாள் மூச்சு விடக்கூடாதுன்றான். அப்படின்னா நான் என்ன மூக்கையும் வாயும் பொத்திட உட்காந்து இருக்குது? ஈரோடு பக்கத்துல திருச்சி வந்துச்சா?
என்ன வேணும் உனக்கு? என்னடா காமெடி பண்ண கலாய்க்கிறீங்க? ஏது திருச்சி வந்துச்சான்னு கேட்டது காமெடியா? பஸ்ல திருச்சி போகும்போது கண்டக்டர் திருச்சி வந்துச்சா அப்படின்னு சொன்னா கண்டக்டர் சிரிப்பாராடா? அப்படி சொன்னா சிரிக்க மாட்டாருப்பா. ஈரோடு போய் திருச்சி வந்துச்சானா செம்ம சிரிப்பாரு. ஏன்னா லூஸ் ஆடா கண்டக்டர்லாம் உன்ன மாதிரி. அது இல்லாம ஈரோடு எங்க இருக்குது, திருச்சி எங்க இருக்குது? ஈரோடு போகும்போது அப்புறம் திருச்சி வரும். இங்க பாருடா, நான் ஷோல இல்லாதப்ப இந்த காமெடி பண்ணி இவன் தான் உழுந்து சிரிச்சான். ஒரு தடவை ஆபீஸ்ல இருந்து வீடு போட வரைக்கும் சிரிச்சான். அது ஷோ இல்லாதப்போ ஷோல வந்து அப்படிலாம் பேசினா உன்னை அப்படிதான் அசிங்க பத்துவோம். சரி, ஈரோட்ல என்னாச்சு? திருச்சி வந்துச்சுன்னு சொல்லி மறுபடியும் சிரியா. நீங்க தான் எங்க நல்ல காமெடியை வரவேற்கவே மாட்டீங்களா லாஸ்ட் பெஞ்சில். அப்புறம் மக்களுக்கு எப்படி சிரிப்பு வரும்? சரி ஓகேப்பா, ஈரோடு பக்கத்துல ஒரு லேடி, ஆனா பயங்கரமான கேடி. அவங்க என்ன ரைமிங் பார்த்தல? செம்ம. அதாவது லேடி எனப்படும் கேடி. இரு, கொஞ்ச நேரமாவே நீ எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏதாவது காசு வேணுமா? 10 ரூபா. ஐயோ சுரேஷ், திறமை எங்க இருந்தாலும் நான் அதை வெளியே கொண்டு வந்து வளர்த்து விடணும்னு ஆசைப்படுவேன்டா. ஏத்தி விட்டு அழகு பாக்குறவன் நானு. ஏன்டா அவனோட நட்பை கேவலம் 10 ரூபாய்க்கு விலை பேசிட்டேன் நீ 5 நிமிஷத்துல. சூர்யா தெரியுமா அவனுக்கு? தெரியுமே, கார்த்தியோட அண்ணன் சிவகுமார் புள்ள, ஜோதிகாவோட ஹஸ்பண்ட். நட்பு நான் தெரியுமா அவனுக்கு? தெரியுமே, சரத்குமார், விஜயகுமார், மார்ல சந்தனம். ஃப்ரெண்ட்ஸ் நான் தெரியுமா அவனுக்கு? தெரியுமே, நீ ரமேஷ் கண்ணா, நான் வந்து சூர்யா. நான் உன்ன ரமேஷ் கண்ணா ஆரம்பத்துல சொல்லிட்டேன், மறுபடியும் இப்ப சூர்யால வந்து நிக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம ஷோல இந்த ஃப்ரெண்ட்ஸ் மொக்க போச்சு. என்ன பேசுற மாதிரி தான் ஞாபகம்பா. அதான் டெய்லி பேசுறோமே, அப்புறம் எப்படி மறக்கும்? இது பாரு, மக்கள் ரொம்ப பாவண்டா. ஒரே முக்கிய ஒரே நிகழ்ச்சியில 4-5 வாட்டி போடுறோம் நம்ம. ரீப்ளேன்னு சொல்லி ஏமாத்திடலாம். முந்திலாம் டெய்லி போட்டோம், அதுக்கு முன்னாடி வாரத்துக்கு ஒரு தடவை போட்டோம். இப்போ வந்து கண்டினியூஸா வரதுனால கூடி சீக்கிரம் நம்ம இம்போசிஷன் மாதிரி கண்டினியூஸா இதே தான் சொல்லுவோம்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. லேடி ஆனா கேடி. புரியல எனக்கு. இது ஏதோ தெலுங்கு டப்பிங் பண்ண டைட்டில் மாதிரி இருக்கும். ஆனா அதான் நம்ம இன்னைக்கு லாஸ்ட் பெஞ்ச் வர டைட்டில். நீ தானடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சுரேஷ். நான் சுரேஷ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நான் சுரேஷ் இந்த நிகழ்ச்சி லாஸ்ட் பெஞ்ச் அப்படி இல்லப்பா. ஈரோட்ல ஒரு லேடி ஆனா செம்ம கேடி. நீ கூட ஈரோடு சொன்னே, நான் திருச்சி வந்து செம்மையா காமெடி பண்ணனே. இப்ப புரிஞ்சிருச்சு. நீ காமெடியை மறுபடியும் ஞாபகப்படுத்தாத. அதான்ப்பா, ஈரோடுல ஒரு ஜவுளி கடையில திடீர்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி 7 பட்டுப்புடவை காணோமா. நான் டாபிக் உள்ள வரேன்னு சொல்லிட்டு மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி ஒரு பாட்டு பண்ணல. ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த டாபிக் அந்த பாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதே? அந்த லேடி எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த கடைக்குள்ள போனாங்க சொல்லு. என்ன மாதிரி ட்ரெஸ் எனக்கு தெரியலையே. நல்லா டிப் டாப்பா கொஞ்சம் பெரிய ஆளுங்க எல்லாம் போனா எப்படி இருக்கும்? அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? டை பேண்ட் சட்டை கோட்லாமா போட்டு போனாங்க. டேய் இந்த பாரு, உனக்கு தெரிஞ்ச பெரிய ஆளுங்கன்னா ஆம்பளைங்க மட்டும் தானே. பெரிய ஆளுங்க பொம்பளைங்க உனக்கு தெரியாதா? அப்ப பெரிய பொம்பளைங்கன்னு சொல்லணும். அவன் எதுக்கு பெரிய ஆளுங்கன்னா? அவரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டாரு இலக்கணத்துல. ஓடா லூசு. இங்க பாரு சுரேஷ், கொஞ்சம் கம்பீரமா பெரிய பெரிய ஆளுங்களாம் அப்படியே கடைக்குள்ள போகும்போது விஐபி சொல்லுவாங்களா சொல்லு. டேய் 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 பதறே, உனக்கெல்லாம் விஐபி படத்துல இல்ல சந்தோஷ், மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தெரியும் பாட்டு வரும்ல. ஆமா, அந்த பாட்டை சொன்னா விஐபி படத்தை நம்ம யோசிச்சு விஐபி மாதிரி அவங்க கடவுள்ல நடந்து போய் ஏமாத்தி நூதன திருட்டு பண்ணிருக்காங்க. எங்க இருந்தா பிடிக்கிற உன் கனெக்ஷன்? அதுவும் இந்த பாட்டுல விஐபி படம் தான் ஞாபகம் வருது. அந்த படம் வந்த புதுசுல அந்த படம் ஒன்லி ஃபார் விஐபிஸ் நினைச்சிட்டு நாங்க போகாமலே விட்டோம். டேய் எந்த படம் வந்தாலும் உங்களுக்கு அவ்வளவுதானடா. பாத்தியா, நானே அடிக்கடி உண்மையை சொல்லி வாங்கிக்கிறேன். இந்த பாரு, நீ உண்மையை சொல்லி எங்க கிட்ட இறக்கத்தை வாங்கினா பரவாயில்ல, அடிக்கடி கடன் வேற வாங்கிக்கிற, திருப்பி கொடுக்க மாட்டேன். இங்க பாரு, நான் சொந்த பிரச்சனை எல்லாம் இங்க பேசாத, அதெல்லாம் பாத்துக்கலாம். போன வாரம் என்கிட்ட 500 ரூபா வாங்கினாப்பா, இன்னும் கொடுக்கல. இது என்னப்பா, ஊருக்குள்ள ஒரு கடங்கார மாட்டினா போதும், அவன் சந்துக்குள்ள இருந்து ஓடி வந்துறானுங்க. எனக்கு 500 ரூபா தரணும், எனக்கு 1000 ரூபா தரணும்னு மாட்டினவன் என்னப்பா பண்ணுவான்? சரி, உங்க பிரச்சனை எல்லாம் இப்ப தேவையில்ல. விஐபி மாதிரி வீர நட போட்டுட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜவுளி கடையில போயிட்டு 7 பட்டு புடவை திருடி இருக்காங்க ஒரு லேடி. பட்டு புடவை கடைக்கு பட்டு புடவை கடன் பேர் வைக்க வேண்டியதால எதுக்கு ஜவுளி கடன் பேர் வைக்கிறாங்க? இன்னைக்கு டாபிக் அதுவா? இல்லப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மாதிரி டாபிக் வரப்பதால என்னோட சந்தேகத்தை நானும் தீர்த்து. அது நல்லா இருக்குது. இன்னொரு நாள் டாபிக்கை வச்சு ஃபுல் ஷோ பண்ணலாம். எங்க பார்த்தாலும் திருட்டு, பொய், பித்தலாட்டம். பெண்கள் கூட இந்த மாதிரி திருட ஆரம்பிச்சிட்டாங்கன்றத நினைக்கிறப்ப வருத்தமா இருக்குப்பா. உனக்கு வருத்தம் பெண்கள் திருடுறாங்கல்ல, நமக்கு காம்படிஷன் ஹெவி ஆயிட்டே வருதுன்ற வருத்தம்டா உனக்கு. ஏய், காம்படிஷனா? நாங்க போய் இந்த மாதிரி கேவலமா பட்டு புடவை திருடுறதுலாம் எங்களுக்கு காம்படிஷன் கிடையாதுப்பா. பின்ன நீங்களா என்ன இந்த சைக்கிள் தொடக்கிற துணி, அதுக்கப்புறம் டஸ்ட் அடிக்கிற துணி இதெல்லாம் திருடுவீங்க? இல்லப்பா, அவன் ஜவுளி கடைக்குள்ள பூரணும்னு முடிவு பண்ணிட்டானா ஜவுளி கடையவே கொள்ளடிச்சிருவான். வெறும் 7 பட்டு புடவை அதெல்லாம் இவர் கொள்ளடிக்க மாட்டாரு. எங்க வீட்டுல பாரு எவ்வளவு நேம் போர்ட்லாம் இருக்குன்னு, வெளிய இருக்க போர்ட்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆமாப்பா, ஒரு இடத்துல பெரிய ஜவுளி கடை இருந்தது. சந்தோஷ் ஃபேமிலி வந்து கொள்ளையடிச்சு போனாங்கன்னா பார்த்தா வெறும் லேண்ட் தான்டா இருக்குதாங்க, பில்டிங்கே காணோம். இது பரவாயில்லையா? அன்னைக்கு யூ டர்ன் எடுக்கிற இடத்துக்காக டிராபிக் போலீஸ் இங்கதான் யூ டர்ன் செய்யப்படும்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அதை தூக்கி வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. ஏன்டான்னு கேட்டா, கிச்சன்ல இருந்து தோசை சுட்டு எடுத்துன்னு வரவங்க அவங்க வீட்டுல அப்படியே டைனிங் ஹால் வழியா வந்து ஹால்ல குடுக்குறாங்களாம். பின்ன என்னப்பா, சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு பெட்ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அதனால ஒரு ரைட் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிட்டோம். சோ வந்தாங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல தான் பெட்ரூம் இருக்குன்னு உள்ள போய் படுத்து தூங்கிடுறாங்க. லூசு, உங்க வீடு சொந்தக்காரங்க வந்து பெட்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டா எங்க வீட்டுல அந்த மாதிரி வசதிகள்லாம் எதுவும் இல்லன்னு நீங்க நியாயமா சொல்லணும். இத பாரு, இப்ப மட்டும் அவன் சொல்றது என்ன, ஒரு வீட்டுக்குள்ள அப்படியே நிறைய ரூம் இருந்தா அங்க யூ டர்ன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவங்க தெருவுல 7வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து அந்த பக்கம் 3வது தெருவுல இருக்க பிளாட்ஃபார்முக்கு போனா அவங்க பெட்ரூம். அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஒரே நிமிஷம், வாய்க்கிலேயே பேசுறீ இந்த சுரேஷோட சேர்ந்துக்கிட்டு. எங்க வீட்லயாவது போர்டு இருக்கு, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. ஒருத்தன் வீட்டுக்குள்ள டிராபிக் சிக்னல் இருக்குப்பா, ரெட் லைட் இருந்தா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றாங்க. ஆரஞ்சு எரிஞ்சா ரெடியா இருங்க,
கிரீன் போட்டோனே உள்ள ஓடி வாங்கன்றாங்க. இது மூலமா என்ன சொல்ல வர? சுரேஷ் வந்து டிராபிக் சிக்னல் அடியில தான் குடியே இருக்கிறான்னு சொல்ல வர? நான் ஆக்சுவலா வேற சொல்ல வந்தேன், ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் டிராபிக் சிக்னலுக்கு அடியில குடியிருக்கிறேன், நம்ம சந்தோஷ் யூ டர்ன் எடுக்கிற போர்டுக்கு அடியில குடியிருக்கிறான். அலோஷியஸ் பாட்டு வருது பா. ஐயோ டைம் இருக்கு, எவ்வளவு ஃபாஸ்டா வருது பாரு பாட்டு. பரவாயில்ல, இவர் வசதி சரி, பாட்டு போட்டு ஃப்ரீயா பேசலாம். சொல்லு. அம்மா அந்த லேடி பா, ஈரோடு கேடி அதெல்லாம் இருக்கட்டும். டிராபிக் போலீஸ் வெயில்ல நிக்கும் போது அவங்களுக்கு ஒரு நிழல் உழுங்க. அந்த நிழலுக்கு மேல செருப்பு போடாம குடும்பத்தோட வந்து, சார் இப்படி திரும்பி நில்லுங்க, அந்த பக்கமா திரும்பாதீங்க, நிழல் அந்த பக்கம் ஓடுதுன்னு குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க நீங்க. இதெல்லாம் மனசாட்சியோட சொல்ற, யாரா அந்த மாதிரி இருக்க முடியும்? Hello FM 106.4 லாஸ்ட் பெஞ்ச். குடும்பத்தை பத்தி இன்னும் பேசலாமா இல்லாட்டி வேணாம்ப்பா. யார் நிழல்ல குடியிருக்கா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியமா? பாரு, அப்ப கூட நீங்க போலீஸோட நிழல்ல குடியிருக்கிறத தான் ஹைலைட். அவன் சொன்னானா? அவன் சொன்னானான்னு கேட்டேன். ஏன் நீ கூட தான் டிராபிக் சிக்னல் அடியில இருக்கிறேன்னு நான் சொன்னேன். எதுக்கு தேவையில்லாம இது நம்மளே நம்ம இழிவுபடுத்திக்கிறது? அதுலயும் போலீஸுங்க தனியா வந்தாதான் இவங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடையாது. கும்பலா போலீஸ் ஜீப்ல, டிராபிக் போலீஸ் ஜீப்ல வந்தாங்கன்னா இவங்களுக்கு பங்களா தான். ஏன்னா நிழல் ரொம்ப பெருசா இருக்கும். அட பாவீங்களா, உங்களுக்கு நிழல் கொடுக்கறது டிராபிக் போலீஸோட வேலையா? அப்ப ஆமா, மாசம் மாசம் சம்பளம் வாங்குறாங்களா கவர்மெண்ட்ல? பின்ன உங்ககிட்ட தானே வந்து வாங்கிட்டு போறாங்க, நீங்க தானே கவர்மெண்ட். ஆமா, பின்ன இங்க பாரு, யாருக்கு நிழல் கொடுக்கறான்றது முக்கியம் கிடையாது. மறுபடியும் பேர் உங்க குடும்பத்தை தான் சொல்றான். டேய், நிழல்னாலே நீங்க ஏன்டா ஃபீல் பண்றீங்க? நீ டிராபிக் சிக்னல்னு சொல்ல இந்த தடவை. நீ சொல்லு. ஊர் சைடுல எல்லாம் ஆலமரத்து நிழல்ல தான் ஒரு குடும்பமே வாழுது. இந்த பாரு, அது வந்து பணக்காரங்க பண்ணையார் குடும்பமா இருக்கும். செருப்பு தைக்கிற தாத்தாவோட கிழிஞ்சு போன கொடையை திருடிட்டு போன வந்தால நீ. நானாவது செருப்பு தைக்கிற தாத்தாவோட கிழிஞ்சு போன கொடையை தூக்கிட்டு போனேன். ஆனா நீ செருப்பு தைக்கிற தாத்தாவோட கிழிஞ்சு போன செருப்பையை தூக்கிட்டு போன வந்தானடா. ஆனா நீ அந்த தாத்தாவையே தூக்கிட்டு போன வந்தானடா. ஆமா, அந்த தாத்தா சாப்பிடுறது எது இல்லைன்னு வாங்க தாத்தா தூக்கின்னு போயிட்டு சிலை மாதிரி உட்கார வச்சு அவருக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு, சார் பாருங்க சார், வெள்ளை சிலை, எல்லாம் கருப்பு சிலை தான் பார்த்திருப்பீங்க, இது வெள்ளை சிலை, காசு போடுங்க சார், நாங்க பிசினஸ் பண்ணோம். அவர் சொந்தமா கிழிஞ்சு போன செருப்புலாம் தச்சு கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் எவ்வளவு தூரம் பிசினஸ் கூப்பிட்டு கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவர் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். வில்ல மாதிரி பிளான் போட்டு போய் அவர் வச்சிருந்த கிழிஞ்சு போன கொடையை தூக்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவருக்கு வெள்ளை பெயிண்ட் ஆச்சு, அவரை பிச்சை எடுக்க வச்சு அந்த காசை நீ தின்றுங்க. இந்த பாரு, பிச்சை எடுக்க வச்சு தின்றதெல்லாம் சந்தோஷ். அவன் தான் தட்டை எடுத்துன்னு போயிட்டு ஐயா அம்மானோ நாங்க அப்படியே சொன்னா, சார் பாருங்க சார், வெள்ளை பெயிண்ட் சிலை சார், இது வரைக்கும் நீங்க கருப்பு கலர் சிலை தான் சார் பார்த்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அப்படிதான் நாங்க சம்பாதிச்சோம். டிவில எல்லாம் டெலிமார்க்கெட்டிங் வரும் தெரியுமா? இதோட விலை வெறும் 2999 ரூபா மட்டுமே. அதை எங்கேயோ பார்த்துட்டு வந்து அதே மாதிரி பேசி பிராக்டிஸ் பண்ணிருக்காண்டா. எதுக்கு நீ இப்ப டிவி வரைக்கும் போற? பீச் சைடு போய் பார்த்தது இல்ல? சார் இங்க பாருங்க சார், மந்திரம் இல்ல மாயம் இல்ல. டேய், பீச்சுக்குலாம் போற அளவுக்கு அலோஷியஸ் பணக்காரன் கிடையாது. ஆரம்பிச்சான்டா அவன் பணக்காரன் புராணத்தை. பாட்டு போட்டுரு. ஆமா, இந்த டாபிக்னு ஒன்னு சொல்லுவீங்களா லாஸ்ட் பெஞ்ச்ல? அதெல்லாம் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்கப்பா லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சியில டாபிக்லாம். ஏதோ லேடி கேடிலாம் நீங்க சொன்னீங்க. எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஈரோடுல ஒரு ஜவுளி கடையில 7 பட்டுப்புடவை காணோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. சரி, அந்த டயத்துல யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி இந்த சிசிடிவி கேமரா இருக்கும் தெரியுமா? ஆமா, நீங்க கூட அடிக்கடி ஜவுளி கடைக்கு போற மாதிரி போய் திருடின்னு வருவீங்களே. தெரியலையே. கேமரா ஃபர்ஸ்ட் திருடிட்டு அதுக்கப்புறமா போய் ஜவுளி கடையை திருடுவீங்களாடா? ஓ, அந்த இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி ஓஷன்ஸ் 11. அப்பத்தே அது வளர்றான். அந்த கோட்டு சூட்டு போட்டு போய் திருடினா மட்டும் நீங்களா பெருமையா பாக்குறீங்க, நாங்க எடுத்தா அது கேவலமா பாக்குறீங்க. பின்னடா அட்லீஸ்ட் ஒரு சட்டையாவது போட்டு போலாம்ல, உடம்புல எண்ணெய் தடவணுன்றதுக்காக. வெறும் என்ன சொல்றது, அது எப்படி நான் ரேடியோல சொல்றேனே தெரியல, அந்த காஸ்டியூமோட எண்ணெயை மட்டும் தடவிட்டு ஓடி போறீங்க. பின்ன என்னப்பா, நாளை பின்ன மாட்டிக்கிட்டேன்னா புடிச்சா தெரியும், ரிவிட் வைப்பாங்க. அதுக்கு எண்ணெய் தடவிட்டா சல்குன்னு வலிக்கிட்டு வரலாம்ல. சரிடா, அந்த எண்ணெயாவது நீ காசு கொடுத்து வாங்கலாம்ல. பாவம், 4வது தெருவுல பொட்டி கடை வச்சிருக்கிற ஆயா, அது கடையில சின்ன டின்ல எண்ணெய் விக்குது. நீ வேற இனியே அந்த கடை வரைக்கும் போற. ஒருத்தர் ரோட்ல தலையில தடவிட்டு போனாரா எண்ணெய, அவரை புடிச்சிட்டு போய் அவர் தலையில ஃபுல்லா உராசிக்கிட்டாங்கடா. அடப்பாவீங்களா, ஏன்டா இப்படிலாம் பேசுறீங்க? குற்றாலத்துல எல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கல் கியூல நிப்பாங்கல்ல, எல்லாரும் போய் கட்டி பிடிச்சிட்டு வந்துருவோம் நாங்க. எங்களுக்கு அந்த எண்ணெய் ஒட்டிக்கும். எப்படிப்பா, குற்றாலம் வரைக்கும் போறதுன்னா பஸ்ஸோ இல்லாட்டி ட்ரெயினுக்கோ காசு வேணும். கரெக்ட்பா, நாங்க குற்றாலம் போனதில்லப்பா. அதிகபட்சம் 4 மீட்டர் நடந்து போயிருக்கோம், அவ்வளவுதான். சரி, உன்னோட ஏழை புராணத்தை பாடாத. நாங்க நிகழ்ச்சியில டாபிக் என்னன்னு சொல்லணும். சரி, ஜவுளி கடையில கொள்ளடிச்ச பொண்ணு என்ன மாட்டிச்சா இல்லையா? பொண்ணு இல்லடா, அவங்க ஒரு லேடி. அவங்களுடைய போட்டோவை அந்த சிசிடிவில இருந்து எப்படியாவது எடுத்து அந்த கடை ஓனர், கடையில வேலை செய்யற எல்லாத்தையும் அந்த போட்டோ கொடுத்து வச்சிருக்காரு. சரி, ஒரு மாசம் கழிச்சு அந்த கேடி லேடி மறுபடியும் அந்த கடைக்கு வந்திருக்காங்கப்பா. தைரியமா? நான் நெஞ்செழுத்தோம், என்ன திமிரு, என்ன தைரியம். இவன் சொல்றதே திருப்பி திருப்பி சொல்றிய சந்தோஷ். நீ என்ன லவுட் ஸ்பீக்கரா? ஆமாம் சாமி. என்னடா நீ எனக்கு ஆமாம் சாமி போடுற? டேய், அவன சொன்னான்டா ஆமாம் சாமின்னு. நீ டக்குனு ஆமாம் சாமின்னு உன்னோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்துருச்சோ அவன் டக்குன்னு ஃபீல் பண்ணிட்டான். அது நான் வாய்ஸ் ஓவர் இந்த டப்பிங்லாம் கொடுக்கறதுனால எல்லா ஸ்லாங்கும் நான் பேசுவேன்டா. அப்புறம் எதுக்கு அன்னைக்கு ஒரு லுங்கி கட்டினு தோல்ல துப்பாக்கி போட்டு கழுத்துல ஏதோ மணி எல்லாம் பாட்டு? அது ஹண்டிங் பா. ஃபாரினர்ஸ் அவங்கலாம் ஈவினிங் ஆனா ஹண்டிங் போயிடுவாங்க. அது ஒரு கேரக்டர் பா. அன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் படம் நடந்தது, நான் அந்த படத்துல நடிக்கிறேன், அது ஷூட்டிங் கேரக்டர். அது சரி, எதுக்கு சின்ன பசங்களாம் உனக்கு பின்னாடி ஒரு சின்ன டால்டா டப்பா எடுத்து தண்ணியே வந்தாங்க? கம் ஆன் மேன், தட்ஸ் மை கேரக்டர். ஹண்டிங் போறப்ப உள்ளே ஏதாச்சும் அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அது குக்கிங் தேவைப்படாது. அவங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்.
ஜவுளி கடையில ஒரு லேடி ஏற்கனவே கொள்ள அடிச்சுட்டு திருப்பி கொள்ளடிக்க வந்திருக்கு. அந்த லேடியை எப்படி கடைக்குள்ள விட்டாங்க? அதான்ப்பா, கடைக்குள்ள வரும்போதே அவங்க எப்படி திரும்ப வருவாங்களாம், அப்படியே பயங்கர பெரிய விஐபி மாதிரி எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு, என்னாச்சு என்ன கடையில கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க மாட்டீங்களா, நாங்க எவ்வளவு காசுக்கு வாங்க போறோம் தெரியுமா? நான் சொன்னல விஐபி மின்னலூர் கோடி அந்த பாட்டு இந்த இடத்துல வருது. அதுக்கு நீ ஏதாச்சும் சூட் கேஸ்னு சொல்லியிருந்தா கூட செட் ஆயிருக்கும். இந்த பாரு, நீ வீணா விளம்பரம் கொடுக்காத. அந்த லேடி பயங்கர தோரணையோட உள்ள வந்தோன்னே நடந்து வருவாங்களா கார்ல வருவாங்களா? கார்ல வந்து இறங்குவாங்களாம். அவங்க கூட 4 லேடிஸ் வேற கூட்டு வருவாங்க. அவங்க வந்து வேலை செய்யறாங்களாம் அவங்க கிட்ட இதுக்காகவே கொள்ளையடிக்கிறதுக்கு. அந்த காலத்து படத்துல எல்லாம் வருவாங்களே பணக்கார லேடிஸ்னு, லேடிஸ் கிளப் மெம்பர்ஸ்னு 4 பேர். ரீட்டா ஸ்டெல்லா அவங்கள டைப்பிஸ்ட்ரா. நான் சொல்றது பணக்கார லேடிஸ், குண்டா இருப்பாங்க, கை வைக்காத ஜாக்கெட் போட்டுருப்பாங்க. ஆமா, அதுவும் இல்லாம நீ சொல்ற ரீட்டா இவங்க எல்லாம் வந்து நம்பியார் கூட வருவாங்க. கரெக்ட் கரெக்ட். அவங்க எல்லாம் இப்ப பாட்டியா இருப்பாங்க. ஏன் ரீட்டான ஒரு சின்ன பொண்ணு நீங்க பார்த்ததே கிடையாது. யாராச்சும் ரீட்டான்னு பேர் இருப்பாங்களா? கரெக்ட். பணக்கார வீட்டு பொண்ணுங்க தான் ரீட்டான் பேர் வைப்பாங்க. உனக்கு அவங்க கூட பழகிறதுக்கோ பாக்குறதுக்கோ சந்தர்ப்பம் கிடைக்காது. அதுவும் இல்லாம சின்ன பொண்ணுக்கு யாருக்காவது ரீட்டான் பேர் வைப்பாங்களா? ஏன் எல்லாருக்கும் வயசானதுக்கு அப்புறம் தான் ரீட்டான் பேர் வைப்பாங்களாடா? ஆமா, இவங்க தெருவுல நலாயினின்னு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்களுக்கு 82 வயசு ஆகும்போது ஊரெல்லாம் கூப்பிட்டு இவங்களுக்கு நீங்க நாங்க ரீட்டான் பேர் வைக்கிறோம், எல்லாம் வாங்க பேர் சூட்டு விழா. அதுக்கு என்ன பேர்? அவங்க பேரு நாளானிக்கா? நாளானிக்கும் இல்ல நேத்துக்கும் இல்ல, அவங்க பேரு நளினி. அவங்கள நாளானின்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட கூப்பிடுறான்டா அந்த பையன். உதவாங்க, அவங்க பேரு நலாயினி. நல்லாயினியா? இங்க பாரு, இப்ப வேற ஏதோ பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. நல்லா இருனின்னு ஒன்னு வாழ்த்துறான்டா. சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோமா? வாங்க. பட்டு புடவை திருடுற லேடி. அவங்க மறுபடியும் இந்த கடையில வந்து தைரியமா பட்டுப்புட திருட ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கடை பசங்கள போட்டோ இருந்ததுல பாத்துட்டு குபீர்னு புடிச்சிட்டாங்களா லேடிய? குபீர்னு பிடிக்கும் போது அவங்க கபீர்னு ஓட பார்த்தாங்க. என்னாச்சு, ஏன் சிரிக்கிற? ஏன் கூட அவங்களோட கணவர் கபீரும் வந்திருந்தாரா? அவங்க கணவர் பேர் கபீரும் கிடையாது. அவங்களுக்கு கணவர் இருக்காங்களான்றது இந்த பேப்பர்ல போடல. நீயே இதுக்கு எக்ஸ்ட்ரா கேரக்டர் கொண்டு வர? நீ தானே சொன்ன கபீர்னு ஓடி போனாங்கன்னு. இவன் மட்டும் குபீர்னு அவங்களை பிடிக்க ட்ரை பண்ணாங்களான்னு கேட்டா அப்ப கேட்க வேண்டியதானே, அந்த கடையில வேலை செய்யறவங்களுக்கு யாராவது குபீர்னு பேர் இருக்கான்னு? யாருக்காச்சும் குபீர்னு பேர் வைக்க முடியுமாப்பா? நீங்களா கலாய்ப்பீங்களா? டே குபீர் இங்க வாடா அப்படின்னு. சந்தோஷன் பேர் வச்சா நாங்க கலாய்க்கிறோம், அப்புறம் குபீர்னு பேர் வச்சா கலாய்க்க மாட்டோமா? சந்தோஷன்றது நானா விரும்பி வச்ச பேர் இல்ல, ராயல் ஃபேமிலியில பரம்பரையா தொன்று தொட்டு வர பேர் இது. பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி தானடா வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பா இந்த பேருக்கு வட்டி கட்டின்னு இருக்காரு. ஈரோட்ல பட்டு புடவை திருடின லேடி என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் மாட்டிட்டாங்களா? அவங்கள வந்து அந்த கடை பசங்களே துரத்தி பிடிச்சிட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் போலீஸை கூப்பிட்டு அவங்கள ஒப்படைச்சிட்டாங்க. ஹவு சேட். ஒரு திருட்டு தொழில எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு. அதாவது போலீஸ் கிட்ட மாட்டுறதுன்றது நம்ம படிக்கிறப்ப நமக்கு ஜாலியா ஒருத்தவங்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கும். ஆனா ரியாலிட்டியா யோசிச்சு பாக்குறப்ப அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன். என்னதான் திருடனா இருந்தாலும் ஒரு நிமிஷம் உன் தொழில்ன்றதுனால மூச்சு விடாம பேசினே இருப்பியா? எங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு குடுறா. நீ மட்டும் என்ன பிச்சைக்காரத்தனத்தை பேசுறவ மூச்சு பிடிக்கிட்டு பேசுறல டிராபிக் சிக்னல் அது இது. பாரு, அந்த லேடி திருநதுக்கு அப்புறம் மாட்டிட்டாங்கல்ல, அப்போ அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சதுல கூட வந்தாங்களே 4 லேடிஸ், அவங்க இதுக்காகவே வேலை செய்யறாங்களா சம்பளத்துக்கு. ஆமாப்பா, அவங்க ஒரு கம்பெனி வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது திருடுறதுக்கு ஒரு கம்பெனி நடத்தி அது கௌரவமான வாழ்க்கையா? ரோட்ல எல்லாரும் செயின் திருடுறாங்க, பர்ஸ் திருடுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு திருட்டா படாதான். ஒரு அம்மா பாவம் கட்டிக்க புடவை இல்லையான்னு புடவை திருடி இருக்கு, அது உங்களுக்கு திருட்டா படுது. கட்டிக்க புடவை இல்லைன்னா அவங்க போய் திருடல. அவங்களுக்கு வேலையே இதானா, ஊரா போயிட்டு ஒவ்வொரு ஜவுளி கடையா போயிட்டு நல்ல காஸ்ட்லியான பட்டு புடவையா பாட்டு திருடி வித்துட்டு மீதி காசை இவங்க எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்களாம். இதுக்குதான் கணவர்கள் தங்கள் மனைவிகளுக்கு ரெகுலரா பட்டு புடவை எடுத்து கொடுக்கணும்னு பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லி வச்சாங்க. அப்போ கணவர்கள்லாம் பட்டு புடவை வாங்கி கொடுக்கலன்னா வைஃப்ங்கெல்லாம் திருட போயிடுவாங்களா? இல்லப்பா, இவன் சொல்றது கரெக்ட். ஆனா கணவர்கள் ரொம்ப பாவம். அவங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மனைவிக்கெல்லாம் பட்டுப்புடவை வாங்கி தராங்களா? ஆமா. ஆனா சில கயவர்கள் திருடர்கள் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களிடம் அவர்கள் கையை கட்டி போட்டுவிட்டு அவர்கள் வீட்டில் பீரோவில் இருக்கும் பட்டுப்புடவையை திருடி விடுகிறார்கள். எதுக்கு? இப்ப அவன் ஒழுங்காதால சொன்னான். எதுக்கு என்ன ஓரக்கண்ணில் பார்த்துட்டே சொன்னான்? கேளு. அது என்னப்பா, உன் மேல அவனுக்கு ஏதோ லவ் ஆனமோ? எதுக்கு இந்த டைலாக் சொல்ற மட்டும் என்ன இதுதான் இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குப்பா? ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு வச்சு சபையில உட்கார்ச்சிட்டு இப்படி தான் இன்சல்ட் பண்ணுவீங்களா நீங்க? ஏன் பண்ணி அவன ஓரக்கண்ணில் பாக்குற? ஒரு நிமிஷம், யாரா பெரிய மனுஷன்? நீயாடா? அன்னைக்கு டீ கடையில தேவையா உனக்கு? பத்தியா என்ன டேமேஜ் ஆக போறியோ? நீ சொல்லு சுரேஷ். இட்லி சாப்பிட்டோம்பா. டீ கடையில சில இடத்துல இட்லி விற்பாங்கல்ல. ஆமா, சட்னி திருடிட்டானா? இல்லடா, அது போய் திருடினானா? இல்லப்பா, அவன் சொல்ல விடுறா. ஏன்டா நீயே பத்த வைக்கிற? நாங்களே கையில காசு இல்லாம ஆளுக்கு 8 ரூபாய் தான் இருந்தது. போயிட்டு அந்த கடையில சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது ஜாலினா ஏன்டானே 8 ரூபாய்க்கு நான் அங்க இருந்து பொருள் அடிச்சிட்டேன்னா, சரி பிஸ்கெட்டோ இல்லாட்டி நீ சொல்ற மாதிரி தட்டோ சட்னியோ திருட்டானோ வெளில போய் 8 ரூபாய்க்கு விற்பான்னு பார்த்தா அவரு இந்த கணக்கு போடுறதுமா காதுல ஒரு பேனா சொருகி வச்சிருந்தாரா. ஆமா, அதோட பிளாஸ்டிக் முனையில உடஞ்சிருந்துச்சு. அதை திருட்டு வந்துட்டான்டா. இன்றைய லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சியின் மூலமா மக்களுக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லிக்கிறோம். திருட்டு வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. முக்கியமா விஐபி மாதிரி பயங்கர கெத்தா பந்தாவா கொஞ்சம் நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க. அவங்க எல்லாம் பட்டு புடவை திருடுவாங்க. டே, அதுக்காக எல்லா விஐபிங்களும் அப்படின்னு சொல்லிடாதா. அந்த மாதிரி போர்வையில கூட திருடர்கள் இப்பெல்லாம் வராங்க. சிகப்பு பனியன் போட்டு சின்னதா ட்ரவுசர் மாதிரி ஏதாவது ஷாரினர்ஸ் மாதிரி. இந்த பாரு, நான் உன்னதான் சொல்லிட்டு இருக்கேன், ஓப்பனா சொல்லிடுறேன் சரியா? சந்தோஷ் மாதிரி ஆளுங்க எல்லாம் வெளில வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதனால விஐபி வேஷத்துல வரவங்க நல்லவங்களும் கிடையாது. அதே மாதிரி உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நஞ்சம் ட்ரெஸ் போட்டு வரவங்க கெட்டவங்களும் கிடையாது.
அதுக்காக நீங்க நாளை பின்ன சந்தோஷ் உடம்புல என்ன தேய்ச்சி வீட்டுக்கு வரும்போது ஐயோ இவர் கெட்டவர் இல்ல உள்ள வாங்க சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடாதீங்க. வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் கொள்ளையடிச்சிருவான். ஆமா, அப்புறம் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நாளைக்கு ஒரு வாய் சாப்பாடு இருக்காது. ஏன்னா முக்கியமா இவன் வீட்டுக்குள்ள வந்தோன்னா ஃபர்ஸ்ட் எய்ம் பண்றதே கிச்சன்ல என்ன சமைச்சு வச்சிருக்கீங்களோ அந்த பொருள் தான். குறிப்பா பிரிட்ஜ். அது பிரிட்ஜ் நினைச்சு நீங்க வீட்டை பூட்டிட்டு ஐயா நம்ம மேல பிரிட்ஜ் தான் கொள்ளையடி போறான்னு நினைக்காதீங்க. அவனுக்கு இங்கிலீஷ் அவ்வளவுதான் ஒரு ஃப்ரிட்ஜ். ஆமாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஃப்ரீசரை முதல் கொண்டு திருடிடுவான். அன்னைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற அந்த பல்பு இருக்குல்ல லைட் எரியுமே அதை திருடி வித்தா 1.5 ரூபா கிடைக்குதுன்னு அதை கூட விட்டு வைக்கலாங்க அவன். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃபேன்லாம் வைக்க மாட்டாங்களாப்பா? டேய் அதான் ஏசி போட்டுக்கிறாங்களே, அப்புறம் எதுக்குடா ஃபேனு? இந்த பாரு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏசி போட்டுருக்காங்களா? அப்புறம் எப்படி பச்சின்னு இருக்குது? இந்த லட்சணத்துல இந்த 2 அறிவு ஜீவிகள் என்ன கலாய்க்குதான். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏசி போட்டுருக்கான். இது வந்து அலோசியஸோட கண்டுபிடிப்போம் மக்களே. ஆமா, இதே நல்ல சில்லுன்னு இருக்கிற அன்னைக்கு நீங்க ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா உள்ள சூடா இருக்கும். ஏசில ஹீட்டர் பக்கம் திருப்பிடுவாங்க, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா சுட சுட இருக்கும். காலையில ஆனா ஃப்ரிட்ஜ்ல எல்லாரும் ஏசி ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. என்னங்கடா லூஸ் மாதிரி வளரீங்க? ஃப்ரிட்ஜ்ல ஏசி இல்லாம எப்பறம் சில்லுன்னு இருக்கும்? சரிப்பா, நீ சொல்ற மாதிரி ஃப்ரிட்ஜ்ல ஏசி இருக்கும், டிவிக்குள்ள டியூப் லைட் இருக்கும், ரேடியோல ஸ்பீக்கர்லாம் இருக்கும். மாட்டிக்கிட்டே உண்மையை சொல்லிட்டு ரேடியோல ஸ்பீக்கர் தான் இருக்கும். அவங்க வீட்டுக்கு பாவம் ரேடியோவே பார்த்தது இல்லடா, அதனால அப்படிலாம் பேசுறாங்க. ஆமா, இவங்க வீட்ல ரேடியோல படம்லாம் பாக்குறாங்க, நாங்க எங்க வீட்ல பார்த்ததே இல்லைங்க. அதுவும் இல்லாம ரேடியோனோட தான் ஞாபகம் வருது. குறிப்பா ரோட்ல போறப்ப எங்கேயாச்சும் ரேடியோ ஓடிச்சுன்னா காதை மூடிக்குவாங்கப்பா. ஏன்பா? எனக்கு கேட்டா காசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டேய் ரேடியோலாம் காசு கிடையாதுடா, ஃப்ரீ தான். யார் வேணாலும் எங்க வேணாலும் கேட்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, மூச்சு விடக்கூடாதுன்னு யாரை சொல்லுவோம்? அவங்க வேணா ரேடியோ சவுண்டை கேட்டுட்டு காதை முடிக்கலாம். நீ நானும் நினைக்கிறேன் அலோசியஸ், இந்த இடத்துல மட்டும் யோசி. இல்லன்னு தான் தோணுது. ஏன்டா சந்தோஷ் போய் சொல்றியா? ஏன்டா இந்த மாதிரி இருக்க நீ? போய் சொன்ன வாய்க்கு போச்சனை கிடைக்காது, பாத்துக்க. Hello FM 106.4 லாஸ்ட் பெஞ்ச். Takadimi takata, takadimi takatata.